வெல்கம் டு சித்திரை பெண்ணின் சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான சத்தான மாம்பழ ஜூஸ் தாங்க பார்க்க போறோம். மாம்பழ ஜூஸா? மாம்பழ ஜூஸ்ல என்னமா சத்து இருக்கு? அதை குடிச்சோன்னே எனக்கு தொண்டை வலிக்கும், கோல்டு வரும். கவலையே படாதீங்க. இப்போ நான் பண்ண போகிற இந்த மேங்கோ ஜூஸில் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக குடிக்கலாம். இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாம்பழத்தை எடுத்து நல்லா அதை கழுகிட்டு தோலை நீக்கிடுங்க. இந்த ஜூஸ்க்கு தேவையானது ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற எலுமிச்சை பழத்தை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவி செய்யுது. இப்போ இந்த மேங்கோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சம்மரில் மட்டும் கிடைக்கிற இந்த மாம்பழத்தில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா? மாம்பழத்தில் பூரித கொழுப்பு, கொலஸ்ட்ரால், அப்புறம் சோடியம் குறைஞ்சே தாங்க இருக்கும். முக்கியமாக இதில் நார் சத்தும் வைட்டமின் B6ம் வைட்டமின் ஏ வைட்டமின் சியும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பொட்டாசியம், மெக்னீசியம், அப்புறம் காப்பர் போன்ற கனிமங்கள் இதில் ஜாஸ்தியாக இருக்குங்க. இது போக கியூயர்சிட்டின் போன்ற ஆக்சிஜனுக்கு ஏற்ற தடுப்பான்கள் நிறைஞ்சு இருக்குங்க. இதில் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம மாம்பழ ஜூஸ் போட்டோம்னா அது எப்படிங்க சளி பிடிக்கும்? ஓகே, இஞ்சி லெமனை பற்றிலாம் சொன்னீங்க. இதெல்லாம் மாம்பழ ஜூஸில் சேர்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? கடையில் வாங்குகிற ஃப்ரூட்டி டேஸ்ட்டுக்கு நிகராக இருக்குங்க இப்போ நம்ம போடுற ஜூஸு. இதை எப்படி போகலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண மாம்பழத்தை எடுத்து எல்லாம் மிக்சியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் 3 சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியை மட்டும் ஜாஸ்தி யூஸ் பண்ணிடாதீங்க, ஜூஸ் காரமாயிரும். நம்ம எடுக்கிற மாம்பழத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி அளவாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு இனிப்பாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு கம்மியாக தான் பிடிக்கும், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து ஐஸ் க்யூப்ஸ், தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஆஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சிருங்க. இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு கிளாஸில் அதை ஊற்றிடுங்க. இப்போ சுவையான சத்தான சளியே பிடிக்காத மாம்பழ ஜூஸ் ரெடிங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம அரைச்ச மீதி இருக்கிற மாம்பழ ஜூஸை ஸ்டிக் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. 6 hours கழிச்சு நம்ம ஊற்றி வச்ச அந்த மோல்டை ஃப்ரீசர்லேருந்து எடுக்கலாம். பாருங்க, ஸ்டிக் ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோன்னா டேப்பை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் வாட்டரில் காட்டலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிக்கு எடுக்கும் போது ஈஸியாக வரும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜூஸில் ஐஸ் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச மேங்கோ ஜூஸில் தேவைப்பட்டுச்சுன்னா ஹனியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேங்கோ ஜூஸ்னால் எங்கள் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம டச் பண்ணுங்க. பாய்.